இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். எல்லா பெண்களுக்கும் இன்டிமசி டியூரிங் பீரியட்ஸ் வந்து டு பி அவாய்டட். எப்படி நீங்க வெளியில இருக்க ட்ரெஸ்ஸை எவ்வளோ பார்த்து கேர்ஃபுல்லா செலக்ட் பண்ணி நீட்டா இருக்கணும், கிழியாம இருக்கணும் நம்ம வாங்குறோமோ அதே அளவுக்கு முக்கியத்துவம் இன்னர் கார்மெண்ட்ஸ்க்கு நம்ம கொடுக்கணும். மினிமம் 6ஆவது ஒருத்தர் வச்சுக்கணும். இது எவ்வளோ க்ளோஸ் டு த ஸ்கின் இருக்கு, அப்போ அதை எப்படி நம்ம செலக்ட் பண்ணணும்? இந்த ஏர்லி பியூபர்ட்டின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல மேம், இன்னைக்கு காலகட்டத்தில் நிறைய பார்க்க முடியுது. அது வந்துட்டு சேஃப் தானே, இல்லை அதில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா? 10 குழந்தையில ஒரு குழந்தை கொஞ்சம் ஏர்லியராக வந்துடுது. லெஸ் தென் ஒரு 5 இயர்ஸ்னா தான் ஆக்சுவலாக ரியலி ப்ரிகாஷியஸ் பியூபர்ட்டின்னு சொல்கிறது. இப்போ 8, 9 வயசெல்லாம் கூட அக்செப்ட் பண்ண தான் வேண்டியிருக்கு நார்மல்னு. இதில் என்ன பெரிய ப்ராப்ளம் வரும் ப்ரிகாஷியஸ் பியூபர்ட்டியில் அப்படின்னா, ஸோ ஃபெர்டைல் விண்டோ இந்த கான்செப்டே யாருக்கு வந்து அப்ளை ஆகும்னா ஒன்லி ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கவங்களுக்கு தான் அது அப்ளை ஆகும். இதில் அந்த ஃபர்ஸ்ட் பீரியட்ஸ் ஆகிட்டு இருக்க வாரம், லாஸ்ட் பீரியட்ஸ் ஆக போகிற வாரம், இந்த 2 வாரத்துலையும் ப்ரெக்னன்சிக்கான வாய்ப்புகள். பிரெஸ்ட் ஃபீட் பண்ணும்போது இப்போ நிறைய நியூ மாம்ஸ்க்கு இருக்க பழக்கம் என்னன்னா, மொபைல் நோண்டிகிட்டே வந்துட்டு பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுவாங்க. இது ஆக்சுவலி ஹெல்த்தியா, இல்லை இது அவாய்ட் பண்ணிக்கலாம்? கேட்கும் போதே உங்களுக்கு தெரியும். ஒரு நியூபார்னை வளர்க்குறதுன்றது இட்ஸ் டிமாண்டிங் ஒர்க். 24 hours ஒரு அம்மா மொபைல் கீழே விடும்போது பாப்பா விட்டுருச்சு, மொபைல் பிடிக்கும், ஃபீட் பண்ணிட்டே இருக்கும்போது மொபைல் பார்த்துட்டே இருந்திருக்கு. OSR film தயாரிப்பில் யுவன் சங்கர் ராஜா இசையில் ஸ்ரீநித்யா சுகுமார் இயக்கத்தில் ரியோ ராஜ் நடிக்கும் ஸ்வீட் ஹார்ட் திரைப்படம் மார்ச் 14 முதல். குமுதம் சிநேகிதியின் ஆஹா கொண்டாட்டம் சீசன் 3 நடைபெறும் நாள் மார்ச் 30 ஞாயிற்றுக்கிழமை. இடம் SV கல்யாண மண்டபம், காஞ்சிபுரம். இந்த ஏர்லி பியூபர்ட்டின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல மேம், இன்னைக்கு காலகட்டத்தில் நிறைய பார்க்க முடியுது. அது வந்துட்டு சேஃப் தானே, இல்லை அதில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா? இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 10 குழந்தையில ஒரு குழந்தை கொஞ்சம் ஏர்லியராக வந்துடுது. ஏர்லின்னு நாங்கள் சொல்லும்போது ஒரு லெஸ் தென் ஒரு 5 இயர்ஸ்னா தான் ஆக்சுவலாக ரியலி ப்ரிகாஷியஸ் பியூபர்ட்டின்னு சொல்கிறது. ஓகே. ஏன்னா இப்போ 8, 9 வயசெல்லாம் கூட அக்செப்ட் பண்ண தான் வேண்டியிருக்கு நார்மல்னு. ஏன்னா எப்படி இருந்தாலும் ஒரு 10ல் ஒரு குழந்தை 9 வயசில் 10 வயசில் ஏஜ் அட்டன் பண்ணிடுது. இப்போ இந்த பீடியாட்ரிக் எண்டோக்ரினாலஜிஸ்ட்னு இருக்காங்க. யூஸ்வலாக ஒரு டவுட் இருக்கப்ப நாங்கள் அவங்ககிட்ட தான் அனுப்புறது. ரொம்ப சின்ன குழந்தையா இருக்கு, டால் ஆகலை, பாப்பா ரொம்ப குட்டியாக இருக்கா அப்படின்னு இருக்கப்ப நமக்கே பார்க்குறப்ப என்னடா ரொம்ப யங் சைல்டாக இருக்கேன், இதில் என்ன பெரிய ப்ராப்ளம் வரும் ப்ரிகாஷியஸ் பியூபர்ட்டியில் இந்த முன்னாடியே ஏஜ் அட்டன் பண்ணும்போது அப்படின்னா, அந்த வரக்கூடிய அந்த ஹார்மோன்ஸ் வந்து பீரியட்ஸ் உண்டாக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் என்ன பண்ணுன்னா அந்த போன்ஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடும். ஃபர்தராக அந்த குழந்தைக்கு டால் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைஞ்சி போயிடும். அதுதான் அதில் பெரிய ஒரு ப்ராப்ளமாக நம்ம பார்க்கறது. ஸோ இப்போ ரொம்ப அந்த குழந்தை ஹைட்டு கம்மியாக இருக்குது, ரொம்ப யங் ஏஜ் லெஸ் தென் 10 இயர்ஸ்ன்னு வரப்போ நாங்கள் பீடியாட்ரிக் எண்டோக்ரினாலஜிஸ்ட்டை அனுப்புவோம். அனுப்பிச்சு கொஞ்சம் சப்ரஷனுக்குள்ள மெடிசன்ஸ் கொடுத்து அட்லீஸ்ட் ஒரு 1 to 2 years வில் பை சம் டைம் பாப்பா கொஞ்சம் டால் ஆகிறதுக்கு அலோவ் பண்ணுறது. ஸோ மெயின்லி டியூ டு த என்விரான்மெண்டல் சேஞ்சஸ், ஃபுட் சேஞ்சஸ். இப்போ நிறைய காலநிலை மாற்றங்கள்ல நம்ம உடம்புலையும் அதாவது ஹியூமன் ரேஸுக்கே நிறைய டிஃப்ரென்சஸ் வரும். அது வந்து இட்ஸ் அ காமன் சேஞ்ச், ஜெனட்டிக் சேஞ்ச். அது ஸோ நிறைய லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், நம்மளுடைய ஃபுட்டு, நம்மளுடைய மெயினாக வாட்டர், கிளைமேட் சேஞ்சஸ், அது மாதிரி நிறைய மாற்றங்கள் வரப்ப இது மாதிரி மனிதனுடைய உடம்புல மாற்றங்கள் வரலாம். இதுவும் அதில் ஒரு பார்ட்டாக இருக்கலாம் அப்படின்றது தான் நாங்கள் இப்போ பார்க்குறோம். மேம், இந்த ஏர்லி பியூபர்ட்டின்ற விஷயம் இருக்கு இல்லையா மேம், அதனால இப்போ யங் ஏஜ்லேயே இந்த ஓவுலேஷன்லாம் அதிகமாகி ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அது கம்மியாகும், இல்லை அதனால இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் வரும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. அது உண்மையா மேம்? ரொம்ப ஏர்லி பியூபர்ட்டிக்கும் இன்ஃபர்டிலிட்டிக்கும் மே நாட் பி எனி ரிலேஷன்ஷிப். ஏர்லி பியூபர்ட்டினாலும் கூட ஆக்சுவலாகவே பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே அந்த பியூபர்ட்டி ஆகி அப் டு ஒரு மேபி 5-6 இயர்ஸ் வரைக்குமே ஓவுலேஷன் வந்து ரெகுலராக இருக்காது. ஒரு இரகுலர் சைக்கிள்ஸ், இல்லை 2 மாதத்துக்கு ஒரு பீரியட்ஸா, இல்லை பீரியட்ஸ் ஆகும் பட் ஓவுலேஷன் ஆகாமல் ஆனோவிலேட்டரி சைக்கிள்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதே தான் இந்த குழந்தைங்களுக்கும் அப்ளை ஆகும். ஸோ டைரக்டாக இன்ஃபர்டிலிட்டிக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அஸ் ஃபார் அஸ் ஹெல்த்தியாக இவங்க இருக்கிற வரைக்கும் ஐ திங்க் அப் டு ஒரு 40 இயர்ஸ் வரைக்கும் கூட ஒன்றும் ப்ராப்ளமாக பார்க்கல நாங்கள். பட் வேறு சில பிரச்சனைகள் இவங்களுக்கு வரலாம். முதலே சொன்ன மாதிரி ஏர்லியராக பியூபர்ட்டி அட்டென்ட் பண்ணுறவங்களுக்கு அதுக்கப்புறம் ஹைட்டு வராது. பாசிபிளி அனதர் 1 year அதுக்கு மேலே டெஃபினட்டாக ஹைட்டு வராது. ஸோ ஹைட்டு ஆகிறது வந்து அவங்களுக்கு தடைப்பட்டுடும். அது முக்கியமான ஒரு காரணம். அது ரீசன் இந்த ஏர்லி பியூபர்ட்டினால அஃபெக்ட் ஆகிற குழந்தைங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை இது. அதே மாதிரி ஒரு சில நோய்களும் வந்து ஏர்லி பியூபர்ட்டி ஆகிற குழந்தைங்களுக்கு அதிகமாக அந்த பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. லைக் ஓவேரியன் கேன்சர், ஒரு சில கேன்சர்ஸ் வந்து ஏர்லியராக பியூபர்ட்டி லேட்டாக மெனோபாஸ், அந்த எவ்வளோ நாள் அவங்க பீரியட்ஸ் அவங்களுக்கு அதிகமாக வருதோ அவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு.
மனதளவுல நெறைய பாதிப்புகள். ரொம்ப ஒரு யங் ஏஜ் அந்த குழந்தைக்கு உலகமே அது குழந்தை தான் அது. ஸோ அதுக்கு அந்த பியூபர்ட்டி, பீரியட்ஸு அதனுடைய வரக்கூடிய தொடர்பான பிரச்சனைகள், வீட்ல அம்மாவே உடைஞ்சு போயிடுவாங்க. நெறைய நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா, அழுதுட்டே தான் அந்த மதர்ஸ் வராங்க. இல்ல ஃபோன்லயே அழுகுறாங்க. ம். நமக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா, அந்த பாப்பா அதுக்கு ஒண்ணுமே தெரியாது. அது பாட்டுக்கு விளையாடிட்டு இருக்கு. பார்க்குறப்ப நமக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. ஏன்னா, பேரண்ட்ஸ் ஷியூரா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்கல்ல. ஏஜ் அட்டெண்ட் பண்ணிட்ட. இனிமே நீ ஓடாத, குதிக்காத, ஆடாத, அங்க போகாத, இங்க போகாத. அதுக்கு என்னன்னே தெரியாது. ம். அதுக்கு முன்னாடி இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் போடும்போது ஏன்னு அதுக்கு ஒண்ணுமே புரியாது. ஸோ மனதளவுல பாதிப்புகள் நெறைய அந்த குழந்தைங்களுக்கு உண்டாகிடுது. ம். 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 நான் பார்க்கறதுல இது 2 விஷயம் வந்து ரொம்ப இதா பார்க்குறேன். இந்த ஹைட் ஒண்ணு, அடுத்து இந்த பாதிப்போட. ஏன்னா அந்த ஹைட் வரலன்றது இப்ப அதுக்கு தெரியாது. அந்த பாப்பா ஒரு 20 இயர்ஸ் ஆகும்போது தான் ஃபீல் பண்ணுவா. எல்லாரோட நம்ம மட்டும் ஷார்ட்டா இருக்கோம். ஈவன் சில வீடுகள்ல மதர விடவும் ஷார்ட்டா இருக்கும் அந்த பாப்பா. ம். 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 மதருக்கே ஷோல்டர் ஹைட் தான் இருக்கும். ஓகே. ஸோ அட்லீஸ்ட் அந்த மதர் ஹைட்டாவது வந்துரணும். அந்த பேபிஸ் இருந்தா நம்ம இது பண்றது. பட் அதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கு. இந்த பீடியாட்ரிக் எண்டோக்ரைனாலஜிஸ்ட்னு செப்பரேட்டா இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட அனுப்பும்போது வி வில் பை டைம். ஒரு 1 to 2 இயர்ஸ் சப்ரஸ் பண்ணி, அந்த பீரியட்ஸ் ஃபர்தரா வராம சப்ரஸ் பண்ணி வைக்கிறப்ப, அந்த குழந்தை ஒரு போதுமான அளவு ஹைட் வந்ததும், ஃபர்தரா பீரியட்ஸ் வரதுக்கு விட்டுடுறது. லைக் சர்ப்ரைஸ் பண்ணி வைக்கிறதுனா, ஒன்ஸ் ஆக்சுவலி அவங்க ஏஜ் அட்டெண்ட் பண்ணதுக்கப்புறம் அது ஒரு 2 இயர்ஸ்க்கு வராம அப்படி பிரிவென்ட் ஆமா. பண்ணலாம். அதுக்கு ஓகே. சப்ரஸ் பண்றதுக்குரிய ஹார்மோன் ஓகே. இன்ஜெக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அத ம். போட்டுடுவாங்க. அது பீரியாடிக்கலா போடுறப்ப ம். பீரியட்ஸ் வராது. ஓகே. ஸோ இத தாண்டி இன்ஃபர்டிலிட்டிக்கு இதுக்கும் டைரக்ட்டா எந்த இந்த சம்மந்தமும் ரிலேஷன்ஷிப்பும் இருக்காது. கிடையாது. ஓகே மேம். ஸோ இந்த பிரெக்னன்சி அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல மேம். ஸோ பீரியட்ஸ் வந்துட்டு இந்த டேட்ஸ்ல பண்ணா நம்ம பிரெக்னன்ட் ஆகுறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. இந்த டேட்ல பண்ணா சான்சஸ் கம்மி அப்படிங்கிற விஷயத்த பத்தி எங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அண்ட் அதையும் தாண்டி இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குங்க இல்லையா? அவங்களுக்கு பிரெக்னன்சி எப்படி பிளான் பண்றது? இல்ல பிரெக்னன்சிலேருந்து எப்படி பிரிவென்ட் பண்றது அப்படிங்கிறத பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க மேம். ஸோ ஃபெர்டைல் பீரியட் அந்த ஃபெர்டைல் விண்டோ கேட்குறீங்க. ம். ஸோ ஃபெர்டைல் விண்டோ இந்த கான்செப்டே யாருக்கு வந்து அப்ளை ஆகும்னா, ஒன்லி ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கவங்களுக்கு தான் அது அப்ளை ஆகும். ஃபெர்டைல் ஓகே. விண்டோ. ம். இல்லன்னா அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. ஒன்லி ஸ்கேன்ல நம்ம ஃபெர்டைல் விண்டோ கண்டுபிடிக்கலாம். ஓகே. பட் இன் ஜெனரல் நான் வந்து சொல்றது எல்லாருக்கும் அந்த ஆர்பிட்ரியா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ம். இப்போ பீரியட்ஸ் வந்து 4 வீக்ஸ்னு வச்சுக்கோங்க. ஒரு பீரியட் சைக்கிள். ம். அந்த 4 வீக் அதான் முதல் 1 வாரம் பீரியட்ஸ் ஆகிற வாரம். அதுக்கப்புறம் நடுவுல 2 வாரம். அதுக்கப்புறம் லாஸ்ட் 1 வாரம் பீரியட்ஸ் ஆக போற வாரம். ம். இதுல அந்த ஃபர்ஸ்ட் பீரியட்ஸ் ஆயிட்டு இருக்க வாரம், லாஸ்ட் பீரியட்ஸ் ஆக போற வாரம். இந்த 2 வாரத்திலயும் பிரெக்னன்சிக்கான வாய்ப்புகள் குறைவு. ம். நடுவுல இருக்க இந்த 2 வீக்ஸ் தான் உங்களுடைய ஃபெர்டைல் பீரியட். ஓகே. ஏன்னா நெறைய பேருக்கு நாங்க பார்த்துருக்கோம். 8th டே இன்னைக்கு எனக்கு ஃபெர்டைல் பீரியட் இல்லன்னு நெனப்பாங்க. பிரெக்னன்ட் ஆயிருவாங்க. வேணான்றவங்களுக்கு சொல்றேன் நான். ம். 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 ஸோ அதனால அந்த 1 வீக் தான் நம்ம ப்ரொடெக்டட். அந்த 1 வீக் எப்படி கால்குலேட் பண்ணணும்னா, இன்னைக்கு பீரியட்ஸ் ஆகுதுன்னா அதுதான் டே 1. ம். அதுலேருந்து அப்படி கால்குலேட் பண்ணணும். ஓகே. அப்படி பண்ணாங்கன்னா, அந்த ஃபர்ஸ்ட் 7 டேஸ் பிரெக்னன்சிக்கு சான்ஸ் இருக்காது. ம். ம். அதுக்கு அடுத்து இருக்கிற 2 வீக்ஸ் ஷியரா தே வில் ஹேவ் அ சான்ஸ் ஆஃப் பிரெக்னன்சி. ஓகே. அப்புறம் பீரியட்ஸ் ஆக போற லாஸ்ட் 1 வீக்கும் சான்ஸ் இருக்காது. ம். 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 ஸோ இப்போ இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கவங்களுக்கு வெரி டிஃபிகல்ட் டு ஃபைண்ட் அவுட். நெறைய நேரங்கள்ல இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கவங்க தான் கன்சீவ் ஆகி வருவாங்க. எனக்கு பீரியட்ஸ் வரலன்னு நினைச்சு மேடம் பாருங்க. இப்பன்னு பார்த்தா கரெக்டா 3 மந்த்ஸ் பேபி எல்லாம் நாங்க அப்படி பார்த்துருக்கோம். 3 மந்த்ஸ் பேபி, 4 மந்த்ஸ் பேபி எல்லாம் இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கவங்களுக்கு தான் நாங்க வந்து பார்ப்போம். நெறைய பேர் இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கவங்க ஆட்டோமேட்டிக்கா கன்சீவ் ஆயிருவாங்க. ம். அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையா இருக்காது. இனிஷியல் அந்த 1 or 2 இயர்ஸ்ல நெறைய பேர் கன்சீவ் ஆயிருவாங்க. ஓகே. பட் அவங்களுக்கு வந்து ஃபெர்டைல் பீரியட் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஒண்ணு பேபி வந்து அவங்களுக்கு பிளானிங்ல இருக்காங்க. எனக்கு பாப்பா வேணாம். ஆனா எனக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ். என்னால ஃபெர்டைல் விண்டோ கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா, தே ஹேவ் டு ரெகுலரைஸ் பீரியட். ம். ரெகுலரைஸ் பீரியட் ஆஸ் வெல் அஸ் தே கேன் போஸ்ட்போன் த பிரெக்னன்சி. ஓகே. 2க்கும் ஏத்த மாதிரி மெடிசன் இருக்கு. ம். ஸோ இப்போ அந்த ஓசி பில்ஸ்ன்னு சொல்றது. ஸோ அந்த பில்ஸ் எடுக்கிறப்ப பீரியட்ஸ் கரெக்டாக ரெகுலராக இருக்கும். ப்ளஸ் ப்ரெக்னென்சியும் ஃபார்ம் ஆகாது. மேபி இனிஷியல் ஒரு 3 மந்த்ஸ் அப்படி எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். இவங்க பீரியட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ரெகுலர் ஆகுதா பார்க்கலாம். ஓகே. ஓகே மேம். ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்டிமசி டியூரிங் பீரியட்ஸ் அது ஆக்சுவலி சேஃபா? இல்ல சேஃப் இல்லையா? வி டோன்ட் அட்வைஸ். ம். ஏன்னா அந்த டைம் வந்து பாசிபிலிட்டி ஆஃப் இன்ஃபெக்ஷன்ஸ், டிஸ்கம்ஃபர்ட். ம். ஸோ அதனால பொதுவாக கைனகாலஜிஸ்டா வி டோன்ட் அட்வைஸ் யாருக்கும். இன்டிமசி டியூரிங் செக்ஸ் டியூரிங் பீரியட்ஸ் வந்து டு பி அவாய்டட். ஓகே மேம். இந்த ஃபெர்டிலிட்டிக்கும் நம்ம யூஸ் பண்ற அண்டர் கார்மெண்ட்ஸ்க்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? ஷியரா இல்லை. ஓகே. ஆல்வேஸ் பட் நான் வந்து என் பேஷண்ட்ஸ்க்கு சொல்கிற அட்வைஸ் தான் நான் எல்லாருக்கும் இது மூலமாக குமுதம் சிநேகிதி நேயர்களுக்கும் சொல்ல விரும்புகிறேன். ஓகே. எப்படி நீங்கள் வெளியில் இருக்க ட்ரெஸ்ஸை எவ்வளோ பார்த்து கேர்ஃபுல்லாக
செலக்ட் பண்ணி நீட்டாக இருக்கணும், கிழியாமல் இருக்கணும் நம்ம வாங்குறோமோ, அதே அளவுக்கு முக்கியத்துவம் இன்னர் கார்மெண்ட்ஸ்க்கும் நம்ம கொடுக்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட் நான் சொல்றது. ரொம்ப காஸ்ட்லியாக வாங்கணும்னு தேவையே இல்லை. காட்டன்ல சுத்தமான பேண்டீஸ் இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் எல்லா பெண்களுக்கும். அதுக்கு பேண்டீஸ் ஆகட்டும், பிரேசியர்ஸ் ஆகட்டும், முதல்ல உங்களுடைய சைஸ் கரெக்டாக செலக்ட் பண்ணுறதுக்கு தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் காட்டன் வாங்கிக்கோங்க. மினிமம் 6ஆவது ஒருத்தர் வச்சுக்கணும் இன்னர்ஸ். அதே மாதிரியே பீரியட்ஸ்க்குன்னு யூஸ் பண்ணுறதுக்கு தனியாக பேண்டீஸ் வச்சுக்கோங்க. ஓகே. அந்த நல்ல பேண்டீஸை போட்டு அடித்து வீணாக்கிடக்கூடாது அந்த டயத்தில். ஸோ அதுக்கு கொஞ்சம் நீங்கள் நார்மல் காட்டன் பேண்டீஸ் மாதிரி அந்த டயத்தில் போடுறதுக்கு டார்க் கலர்ஸோ எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கலாம். மற்ற டயத்தில் யூஸ் பண்ணுறதுக்கு லைட் கலர்ஸ் நிறைய வெரைட்டி கொஞ்சம் டிசைன்ஸ் உள்ளது கூட தே கேன் யூஸ். ஆனால் ஆல்வேஸ் கோ ஃபார் காட்டன். அது உங்களுக்கு ரீசனபிள் ப்ரைஸில் இருக்கும். ப்ளஸ் அந்த அளவுக்கு அந்த இடத்துல எந்த அலர்ஜியோ அரிப்பு ரேஷஸ் இதெல்லாம் வராது. இல்லைன்னா நீங்கள் வந்து சிந்தட்டிக் போகிறீங்கன்னா யூ ஹேவ் டு கோ டு எ ஹையர் பிராண்ட். அப்போ நீங்கள் கட்டாயமாக அபவ் 500 போகணும். அப்படி போனீங்கன்னா தான் சிந்தட்டிக் வெரைட்டிஸில் உங்களுக்கு நல்ல குவாலிட்டி கிடைக்கும். ஒரு அதே காட்டனில் நீங்கள் போனீங்கன்னா 100 அந்த ரேஞ்சிலேயே நல்ல பேண்டீஸ் காட்டன் பேண்டீஸ் ரொம்ப ஸ்கின் ஃப்ரெண்ட்லி. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எவ்வளோ க்ளோஸ் டு த ஸ்கின் இருக்குது. அப்போ அதை எப்படி நம்ம செலக்ட் பண்ணணும். ப்ளஸ் அந்த இடத்துல உங்களுக்கு வென்டிலேஷனும் அந்தளவு கிடையாது. அதுவும் நம்ம ஜீன்ஸ் போடுறோம் இல்லை லெகிங்ஸ் போடுறோம்னா சுத்தமாக வென்டிலேஷன் இருக்காது. அப்படி இருக்கப்ப காட்டன் தான் இஸ் த பெஸ்ட் ஃப்ரெண்டு ஃபார் த ஸ்கின். ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. பட் ஆக்சுவலாக அதுக்கும் டைரெக்டாக ஃபர்டிலிட்டிக்கோ எந்த பெரிய பிரச்சனைகளோ எதுவும் ஒன்றும் பெரிய ரிலேஷன்ஷிப் இருக்காது. அஃப்கோர்ஸ் அந்த இடத்துல உள்ள சுத்தம் கம்ஃபர்ட்னஸ்க்கு வந்து டெஃபினட்டாக எதுக்கும் ரிலேஷன்ஷிப் வந்து இருக்குது. ஓகே ஓகே மேம். ஸோ ப்ரெக்னன்சி டைமில் நம்ம தாட்ஸ் வந்துட்டு நீட்டாக இருக்கணும் கிளியராக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது நம்ம தாட்ஸ் வயிற்றில் இருக்க குழந்தைய அஃபெக்ட் பண்ணுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது ஆக்சுவலி உண்மைதான் மேம். இமோஷன்ஸ் அஃபெக்ட் பண்ணும். தாட்ஸ் சொல்ல முடியாது. இமோஷன்ஸ் யூ ஆர் ஹாப்பி ஆர் யூ ஆர் அப்செட், யூ ஆர் க்ரைங் ஆல் த டைம், யூ ஆர் ஃபீலிங் டவுன் ஆல் த டைம். இது எப்படின்னா நம்மளுடைய என்விரான்மெண்ட்டு பொதுவாகவே ப்ரெக்னென்சியில் பார்த்தீங்கன்னா அந்த ஹார்மோன்ஸால் ஒரு ஒரு டவுன் ஃபீலிங் இருக்கும். ஒரு லிட்டில் ஏதாவது ஒன்றுனா டக்குன்னு உடனே ஆட ஆரம்பிச்சிருவாங்க. பிரேக் ஆயிடுவாங்க இமீடியட்டாக. அவங்களுடைய அந்த த்ரெஷோல்டு அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏதோ ஒரு தேவையில்லாத எதையோ ஒரு தாட் வரும், அதை நினச்சி உடனே ஆட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ப்ரெக்னென்சியில் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கப்ப அந்த என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லியாக இல்லை, அவங்கள சுற்றி இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்லியாக இல்லை, எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு ப்ரெஷர் ஒரு ஸ்ட்ரெஸ் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அந்த லேடிக்கு வந்து ஒரு மனசில் எப்பயும் ஒரு ஒரு இது இருந்துக்கிட்டே இருக்கும். மனசில் எப்பயும் ஒரு உளைச்சல், ஒரு பயம், இல்லை ஒரு ஹாப்பியாக இல்லாத ஒரு ஃபீலிங் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த இமோஷன்ஸ்லேருந்து வரக்கூடிய ஹார்மோன்ஸ் வந்து பேபியை டெஷ்யூராக வந்து அஃபெக்ட் பண்ணும். பிரெஸ்ட் ஃபீட் பண்ணும்போது இப்போ நிறைய நியூ மாம்ஸ்க்கு இருக்க பழக்கம் என்னன்னா மொபைல் நோண்டிட்டே வந்துட்டு பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுவாங்க. இது ஆக்சுவலி ஹெல்த்தியா இல்லை இது அவாய்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லி கேட்கும்போதே உங்களுக்கு தெரியும். நான் என்ன நினைக்கிறேன்னா கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா அது வந்து பிரெஸ்ட் ஃபீட் கூட எடுக்காது, மொபைலை பிடிங்க அதை உருட்டிகிட்டு இருக்கோம். அதுதான் நடக்குது. இப்போ இத்தோடு குட்டி குட்டி பாப்பாவெல்லாம் நம்ம மொபைலை வச்சோன்னா உடனே அது விரல வச்சு இப்படி தட்டுது, இப்படி இதெல்லாம் 7-8 months ஓல்டு பேபிஸ். தே நோ ஹவு டு ஸ்வைப். அது ஃபிங்கர் குட்டியாக இருக்கிறதுனால கரெக்டாக வைக்குது. அது யூடியூப் போய் கரெக்டாக டச் பண்ணி இப்படின்னுது. நானே ஷாக் ஆகிட்டேன் பார்த்து. இன்னொரு அம்மா இந்த கூத்து இதுவும் நடக்குது. இந்த கூத்தெல்லாமும் எல்லாமே வந்து சிலதெல்லாம் நம்மளுடைய பழைய வழக்கங்களை வந்து நம்ம ரொம்ப துச்சமாக மதிக்கிறோம். எப்பயுமே நான் பார்த்துருக்கேன், 25 வருஷமாக நானும் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். இந்த மதர்ஸ் வந்து எப்பயும் ஒரு கூடை வச்சுருப்பாங்க, ஒயர் கூடை. அதில் ஒரு பாட்டில் தண்ணி, ஒரு டவல், அந்த பாப்பாவுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, ஏதோ அந்த பாப்பா குடிக்கிற பாலோ இல்லை என்னவோ ஒரு உணவு, இவங்களுக்கு வேணுங்கிற ஒரு பெரிய டவல், இது எல்லாமே அந்த கூடையில் இருக்கும். அந்த பேபி வெளில கூட்டு போகிறாங்கனால இந்த கூடையை எடுத்துக்குவாங்க. அதுக்கப்புறம் பேபி பேக்கெல்லாம் வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா முடியலை. ஒரு மொபைல், அந்த மொபைலுக்குள்ளேயே பணம், இந்த பக்கம் 2 வீலர் சாவி இல்லைன்னா வீட்டு சாவி, இதோட பாப்பா வேற ஒரு ஃபோன் வேற வச்சிருக்காங்க. ஆமா, இப்படி வேற ஒரு அம்மா மொபைல் கீழே விடும்போது பாப்பா விட்டுருச்சு மொபைல் பிடிக்கும். இது என் கண்ணு முன்னாடி நடந்தது. நான் இப்போ இங்கே வர எல்லா மதர்ஸையும் சொல்லிட்டே இருப்பேன், ஒரு பேக்கை வச்சுக்கோ, நீ பேக் வேணாம் உனக்கு பிடிக்கல ஓகே, ஒரு பேக்கை மாட்டி எல்லாத்தையும் உள்ளே போடு, பாப்பாவை இறுக்கி பிடிச்சிக்கோ. ஏன்னா மொபைலை பிடிக்க போயிட்டு பேபியை விட்டுட்டாங்க. இன்னொரு அம்மா இப்போ ஃபீட் பண்ணிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் சொன்னாங்க தான் பண்ணியிருக்கு. ஃபீட் பண்ணிகிட்டே இருக்கும்போது மொபைல் பார்த்துட்டே இருந்திருக்கு. மொபைல் பாப்பா தலை மேலே விழுந்துருச்சு.
உடனே பேபியை தூக்கிட்டு ஓடி வந்து ஒரே அழுக. குழந்தை தலைமையில மொபைல் விழுந்துருச்சு டாக்டர், எனக்கு என் பாப்பாக்கு என்னாச்சு. ஓகே. இதெல்லாம் புதுசா இப்ப வர்ற புது பிரச்சனைகள், மொபைலால வர்ற பிரச்சனை எல்லாம். மென்னை கம்பேர் பண்ணும்போது விமென்க்கு செக்ஸ் டிரைவ் சீக்கிரமா குறைஞ்சிருது இல்லையா? அதுக்கான ரீசன் என்னவா இருக்கும்? டைவர்ஷன் தான். ஓகே. பேபின்னு அந்த ஒரு பெரிய ஒரு டைவர்ஷன் வந்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு. ஓகே. அதோடையே நாள் முழுக்க அந்த பேபி சிட்டிங்ன்றது இட்ஸ் அ ஹியூஜ் ஜாப், ஹியூஜ் ஒர்க். அதுவும் அந்த ப்ரெக்னென்சி, அதுக்கப்புறம் டெலிவரி, இதெல்லாம் வந்து ஓரளவு கம்ஃபர்டபுளா இருந்தா அவங்க ஓரளவு பரவாயில்லாம இருப்பாங்க. பட் இதெல்லாம் ட்ரமாட்டிக்கா இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு வந்து அந்த செக்ஷுவல் டிரைவ்ன்றதே இல்லாம போயிடும் டோட்டலா. எமோஷனலி பிசிக்கலி டயர்டா ரொம்ப வந்து ஒரு பயமே வந்துடும் அவங்களுக்கு. அதுவும் ட்ரமாட்டிக்கா இருக்க டெலிவரினா டோட்டலி அம்மா போதும்ப்பா, எனக்கு வேணாம் மேடம், எனக்கு காப்பட்டி போட்டுக்கமான, என்ன மேடம் எனக்கு எதுவுமே வேணாம் மேடம், ஒரு டெலிவரியே எனக்கு இந்த அளவுக்கு ஆயிடுவாங்க. நைட் எல்லாம் குழந்தை அழுதுகிட்டே இருக்கும். வேற ஏதாவது தோணுமா அந்த நேரத்துல? இதெல்லாம் வந்து வேணா நம்ம புக்ல வேணா படிக்கலாம், வை தெர் இஸ் நோ செக்ஷுவல் டிரைவ்னு. அது 2 மாசம் கண்ணே தூங்க முடியாது. ஆல் த டைம் வில் பி என்கேஜ் வித் த பேபி. அது அவ்வளோ டிமாண்டிங்கா இருக்கும். ஒரு நியூபார்னை வளர்க்குறதுன்றது இட்ஸ் டிமாண்டிங் ஒர்க். 24 ஹவர்ஸ் தூங்கவே முடியாது. அதுவும் இப்போ செகண்ட் பேபினா ஃபர்ஸ்ட் பேபியும் கவனிக்கணும். அது மாதிரி ஆயிடும் அந்த குழந்தை. அதை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு அதெல்லாம் முடிச்சு இந்த பேபி பக்கத்துல அது ஸ்கூல்லேருந்து வந்துடும். அப்படியே கண்டினியூஸ் ரன்னிங்லேயே இருப்பாங்க அந்த லேடிஸு. இந்த 2 பேபி ஓரளவு வளர்த்து கொஞ்சம் அப்பாடா அப்படின்னு ஃப்ரீ ஆகும்போது அவங்களுக்கு வந்து ரியலாக லைஃபே முடிஞ்ச மாதிரி ஒரு ஒரு ஓகே ஓகே முடிச்சிட்டோம் நம்ம, அந்த மாதிரி ஒரு உணர்வு வந்துடுது. ஸோ அதுதான் மெயின் ரீசன். ஸோ நிறைய விஷயங்களை பற்றி இன்னைக்கு நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ. YSR பிலிம் தயாரிப்பில் யுவன் சங்கர் ராஜா இசையில் ஸ்ரீநித்யா சுகுமார் இயக்கத்தில் ரியோ ராஜ் நடிக்கும் ஸ்வீட் ஹார்ட் திரைப்படம் மார்ச் 14 முதல். குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ், மின் நுகர்வோர் சேவை மையம், மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 94987 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.